வணக்கம் அன்பர்களே, இது தகவல் சாளரம். நான் உங்கள் பிச்சை முத்து. தகவல் சாளரம் வழங்கும் போர்களின் பிடியில் பூமியின் மடி. முதல் உலகப் போரின் முக்கியமான வரலாற்றை கூறும் தொடராக இதோ வருகின்றது இந்த தொடரின் இன்றைய காணொளி. பாரிஸ் பேரரங்கம் உலகின் காயங்களுக்கு மருந்து. 1919 ஆண்டு பெரும் ரணகளத்தால் சிதைக்கப்பட்ட உலகம் முதல் உலகப் போரின் சாம்பலில் இருந்து தலைதூக்கிக் கொண்டிருந்த நேரம். சில ஆண்டுகளாக நெருப்பில் எரிந்த மனித குலத்திற்கு இப்போது ஒரு கேள்வி: அமைதியை எப்படி பிடிப்பது? இந்த கேள்விக்கான பதில் தேட உலகின் சக்தி வாய்ந்த தலைவர்கள் பிரான்சின் பளிங்கு அரண்மனையான பாரிஸ் நோக்கி வந்தார்கள். இது வெறும் ஒரு கூட்டம் அல்ல, வரலாற்றின் மிகப்பெரிய முடிவை எழுதும் மேடை. பாரிஸ் உலகின் இதயத்தில் ஆலோசனை மேடை. 1919 ஜனவரி 18 பாரிஸ் நகரம் உலகின் மையமாக மாறிய நாள். 32 நாடுகளிலிருந்து வந்த 70க்கும் மேற்பட்ட பிரதிநிதிகள் என்ன செய்வது, எந்த நாடு எவ்வளவு தண்டனை பெற வேண்டும், எப்படி இனிமேல் போரே வராமல் பார்த்து கொள்வது என்ற சிக்கலான கேள்விகளின் மத்தியில் அமர்ந்திருந்தனர். இந்த மாநாட்டில் 3 பெரும் சக்திகள் அனைத்தையும் தீர்மானித்தன. அமெரிக்காவின் வுட்ரோ வில்சன், பிரிட்டனின் டேவிட் லாய்ட் ஜார்ஜ், பிரான்சின் ஜார்ஜஸ் கிளமென்சோ. இந்த மூவரின் கனவுகளும் கோபங்களும் அரசியல் ஆசைகளும் உலகத்தின் எதிர்காலத்தையே வடிவமைத்தன. வில்சனின் கனவு உலகம். அமெரிக்க அதிபர் வுட்ரோ வில்சன் போரின் பின்னர் ஒரு புதிய உலகத்தை கற்பனை செய்தார். அவர் 14 அம்சங்களை கொண்ட அமைதி திட்டத்தை கொண்டு வந்தார். தேசியங்களுக்கான தன்னாட்சியும் புதிய எல்லைகளும் உலக நாடுகளை காக்கும் அமைதி அமைப்பும் அவர் கனவு கண்டது. ஒரு புதுவித உலக ஒழுங்கு. அதன் மையம் லீக் ஆஃப் நேஷன்ஸ். இந்த உலக நாடுகள் சங்கம் பிற நாடுகளின் முட்டாள்தனத்தை கட்டுப்படுத்தும் உலகத்தின் ஒரு காவல்துறை. ஆனால் அந்த கனவை ஏற்க பிரான்ஸ் தயாராக இல்லை. பிரான்சின் கோபம் ஜெர்மனியின் விதி. பிரான்ஸ் போரின் முதல் நாளில் இருந்து ஜெர்மன் படைகளால் நசுக்கப்பட்டது. கிராமங்கள் எரிந்தன, நகரங்கள் நொறுங்கின, மில்லியன் கணக்கான மக்கள் மரணித்து போயினர். ஆகவே பிரான்ஸ் பிரதமர் கிளமென்சோவின் ஒரே கோரிக்கை: ஜெர்மனி இனி எப்போதும் எழுந்து நிற்கக்கூடாது. இது வலுக்கட்டாயமாக கனமான தண்டனைகளையும் ஆழமான காயங்களையும் உருவாக்கியது. பாரிஸ் முடிவுகள் அமைதியா அல்லது பழி தீர்ப்பா? பாரிஸ் மாநாட்டின் இறுதி முடிவுகள் உலகையே அதிர வைத்தன. போருக்கான முழு பொறுப்பும் ஜெர்மனியின் தோளில் சுமத்தப்பட்டது. ஜெர்மனியின் நிலப்பரப்புகள் பறிமுதல் செய்யப்பட்டன. ஆயுதப்படை குறைக்க கட்டளை பிறப்பிக்கப்பட்டது. பெரும் பொருளாதார இழப்பீடு கோரப்பட்டது. ஐரோப்பாவின் எல்லைகள் புதிய வரைபடமாக மாறின. லீக் ஆஃப் நேஷன் பிறந்தது. இவை அமைதிக்கான தீர்வா அல்லது புதிய போருக்கான விதையா? பாரிஸ் மாநாட்டின் அடியில் அந்த கேள்வி பதுங்கி கிடந்தது. குணமா காயமா? பாரிஸ் பேரரங்கம் உலகின் பெரிய காயங்களுக்கு மருந்து போட முயன்றது. ஆனால் அந்த மருந்து கசப்பானது. ஜெர்மனியின் மனதில் ஆழமான கோப விதைகளை விதைத்தன. அந்த விதைகள்தான் பின்னர் ஹிட்லர் எழுவதற்கான தரையை தயாரித்து கொடுத்தன. பாரிஸ் மாநாடு ஒரு அமைதியின் பிறப்பு மட்டும் அல்ல, ஒரு எதிர்கால புயலின் ஆரம்பமாகவும் அமைந்திருந்தது. நன்று நண்பர்களே, முதல் உலகப் போரின் வரலாற்று தொடரின் பிரிதொரு காணொளியில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். புதியதோர் உலகம் செய்வோம், கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம்.